கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இப்போதான் ஆனே பண்றியா? எங்களை இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த என்கே தமிழ் வாகஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கராமா, துபாயில் இருக்க அல்கராமான்ற லொக்கேஷன். ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம துபாய்க்கு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு லொக்கேஷன் அப்படின்னா சீப்பாக ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா, அது சோப்புலேருந்து சீப்புலேருந்து ஷாம்புலேருந்து ஏதாவது நமக்கு ஒரு கம்மி ரேட்டில் கிடைச்சிடாதா அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் இங்கே வந்தோடனே எதெல்லாம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்ததுல நிறைய பேர் சொன்னது வந்து அல்கராமா போங்க, எல்லா ப்ரைஸுமே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும், எல்லா பொருளுங்களுமே உங்களுக்கு கிடைக்கும், குவாலிட்டியான பொருள் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போது நான் போட்டிருக்கேன் இந்த ஷர்ட்டுமே கராமால வாங்கினது தான். அதே சொல்கிறேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. கட் பண்ணு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த என்கே தமிழ் வாகஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாயில் அல்கராமான்ற பிளேஸில் இருக்கோம். என்னடா இது துபாயில் அல்கராமால பிளேஸ் வாங்க வீடியோவில் போகலாம். கராமாவில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மேக்ஸ் மார்ட் ஆல் ஐட்டம்ஸ் 1 to 10 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஷாப்புக்குள்ளே தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். இப்போது இந்த ஷாப்புக்குள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விலை ஏஇடியோடு இருக்கிறத இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணி நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எது எவ்வளோ ரேட்டில் கிடைக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் டு 10 ஷாப்பில் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண வரைக்கும்
எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மி. 1 to 10னா 1 to ரேட்டே கிடையாது, 110 ரேட்டே கிடையாது. ரேட்டில் நிறைய வேரியஸ் இருக்குது. ஒரு இதில் 11 கிராம்னு சொல்கிறாங்க, ஒரு இதில் 20 கிராம்லாம் இருக்குது. 20 கிராமுக்கு மிச்சம் எதுவும் நான் இங்கேருந்து வந்து பார்த்ததில்ல. ஷூ வேறு லெவல், ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே வேறு லெவல். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு வெறும் 5 கிராம், நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா. இந்த ஷர்ட்டுங்க எல்லாமே நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா. ஸோ இதில் நான் ஒரு 2 ஷர்ட்டு எடுத்துட்டேன். இந்த ஷாப்பை பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி தான். ஸோ நம்ம ஊரில் வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வராங்க அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல, சாக்லேட்டு, ஃபாரின் சாக்லேட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான சின்ன கடைகளில் தான் சாக்லேட்லாம் வாங்கி அதை நமக்கு ஃபாரின் சாக்லேட்னு எடுத்துகிட்டு வருவாங்க. வணக்கம் பிரதர். இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இந்த 1 to 10 AED மேக்ஸ் மார்ட் அப்படின்ற ஷாப்பில் துபாயில் இருக்கிற, அதுவும் மெயினாக துபாயில் அல்கராமான்ற பிளேஸ், மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கின உடனே ஆப்போசிட்டில் நமக்கு கண்ணில் படுற ஒரே கடை இந்த கடை தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. அது என்ன மாயதந்திரம் பண்ணுறாங்களோ நமக்கு தெரியாது. ஒரு 100 திரம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு கடைக்குள்ளே நுழைவோம், ஆனால் நமக்கே தெரியாமல் 500 திரம் எப்படி செலவாகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம காசை கரைஞ்சிக்கிட்டே வரும். அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ட்ரிக் இங்கே பண்ணுறாங்க. அப்படியே ஒரு வழியாக பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வெளியில் வரலான்னு பார்த்தா இன்னொரு ட்ரிக் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைக்கு வெளியிலே 1 கிராம் அப்படின்னு ஒரு கேமிங் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கேமோட நேம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த கேமோட ப்ரைஸ் 1 கிராம் மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, கேம் விளையாட 1 கிராம் தானே செலவாகுது அப்படின்ட்டு நான் அந்த 1 கிராமை தியாகம் பண்ண தயாராகிட்டேன். வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் என்னை பார்க்குறதுக்கு என்னமோ சீரியஸாக தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த கேம் விளையாடுறோம் அப்படின்ற சந்தோஷம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமான்றது முக்கியம் இல்லை, விளையாடுறோமான்றது மட்டும்தான் முக்கியம். நான் விளையாட போகிறேன் அப்படின்றத மட்டும் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு குஷிட்டிக்காக நான் 1 கிராம் உள்ள தியாகம் பண்ணேன். எப்படியும் கேமில் ஜெயிக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. 1 கிராம் வேறு ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு. விளையாடாமல் திரும்பி போயிட்டு அடிச்சுக்கும் என் மனசாச்சு. இந்த கேமில் ஒரு பொம்மையை நான் குறி வச்சாச்சு. அந்த பொம்மையை எடுக்க போனப்போ என்னாச்சு, நிதிஷ்குமார் கேமில் தோத்தாச்சு. இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. அந்த கேமுக்கு முதலும் கடைசியும் இதுவே இருக்கட்டும்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ என்னோடய விளாகை நான் முடிக்க போகிறேன். இதுதான் நான் பை பண்ண திங்ஸ். இந்தியன் மணி 5000 rupees. யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் தான் நிதிஷ்குமார். சேனல் நேம் NK தமிழ் vlogger. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துபாயில் எப்படி பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் வீடியோ எடுத்து போடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான். அடுத்த வீடியோவை நல்லா தெளிவாக எடுத்து அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வாய்ஸ் ஓவரை கொடுத்து உங்களை டார்ச்சர் பண்ணாமல் என்னோடய ஓன் வாய்ஸில் வீடியோவிலே நான் டைரெக்டாக பேசுகிறேன். வணக்கம்.